ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து மசாலாவுக்கு வந்து பிரியாணி மசாலாவுக்கு ரசப்பொடிக்கு எல்லாமே வந்து கருவேப்பிலை எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அதை இப்போ சுத்தம் பண்ண போகிறேன். இதெல்லாம் புதினா மல்லி எல்லாமே வந்து பிரியாணி மசாலாவுக்கு இப்போ வந்து நம்ம வந்து எல்லாம் சுத்தம் பண்ணிக்கணும். தண்ணியில் போட்டு நல்லா கழுவிக்கிறலாம் எல்லாமே. எல்லாமே வந்து புதினா தலையை நம்ம நல்லா தண்ணியில் வச்சு நல்லா அலசிடணும். இப்போ நம்ம அலசிட்டு நல்லா உணர்வு விட போகிறோம். அதுக்கப்புறம் நல்லா வந்து நம்ம அதெல்லாம் பிடிச்சி ஒவ்வொன்றா வந்து நம்ம நீட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம எல்லாமே பிக்கணும். தண்ணியில் வந்து நல்லா அலசிடலாம். அலசி இப்படி ட்ரெயில் வச்சிட்டோம்னா தண்ணி நல்லா வடிஞ்சிடும். இப்போ வந்து மல்லித்தலை, இது ஃபுல்லாக மல்லித்தலை, இது ஃபுல்லாகவே மல்லித்தலை ஒரு 30 கட்டு, புதினா ஒரு 30 கட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு. இது நல்லா நமக்கு வந்து தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகட்டும். நம்ம ஒரு மாடியில் போய் தூக்கி வச்சிட்டோம்னா தண்ணி பூரா வடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம சுத்தம் பண்ணலாம். இங்கே வந்து கருவேப்பிலை 5 கட்டு வாங்கிட்டு வந்துருக்காங்க. கருவேப்பிலை அதே மாதிரி வந்து நம்ம அந்த தண்ணியில் 2-3 தடவை கழுவியாச்சு. கழுவிட்டு இப்போ வந்து கருவேப்பிலையை வந்து நல்லா அலசிக்கலாம். இப்போ வந்து கருவேப்பிலை மல்லித்தலை எல்லாமே நம்ம சுத்தம் பண்ணியாச்சு. தண்ணி நல்லா வடியட்டும். வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எப்படி காய வச்சு எப்படி நம்ம உருவி எப்படி உணர வைக்கிறோன்னு பாருங்கள். இது வந்து மெயினாக வந்து கருவேப்பிலை வந்து குழம்பு தூள், சாம்பார் தூளுக்கு எல்லாத்துக்குமே நம்ம கருவேப்பிலை போடுவோம். ரசப்பொடிக்கு, இட்லி பொடிக்கு எல்லாமே. அதே மாதிரி வந்து புதினா மல்லி வந்து நம்ம பிரியாணி மசாலாவுக்கு, மல்லித்தலை வந்து நம்ம ரசப்பொடிக்கு கண்டிப்பாக சேர்க்கணும். அந்த தண்டெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்டை நல்லா காய வச்சு அந்த மல்லித்தலையோடு நம்ம வந்து மிளகு சீரகம் வறுக்கும் பாருங்கள். அதே மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ரசப்பொடி செய்வோம். அந்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் பாருங்கள். இப்போ நல்லா உணரட்டும். மூச்சு வாங்குது எல்லா வேலையும் பார்த்துட்டு. இப்போ அவங்க தினம்பாளையம் போய் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. அட்டை பாக்ஸ் எல்லாம் வந்தாச்சு. இன்னும் ஒரு 2-3 நாளில் உங்களுக்கு மசாலா பொடியெல்லாம் வந்துடும். இப்போ நம்ம எல்லாம் உருவும் போது உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ எல்லாமே நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இன்னும் அடுத்த வீடியோவில் வந்து நாங்கள் எப்படி உருவி எப்படி காய வைக்கிறோன்ற கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுவேன். ஒவ்வொரு வீடியோவும் நம்ம மசாலா செய்கிறபடி அத்தனை வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து நம்ம எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. நல்லா தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்ச பிறகு நம்ம உருவ போகிறோம். உருவுற வீடியோ எப்படி நாங்கள் காய வைக்கிற வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வரும். நாளைக்கு பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.